தமிழ் திரையுலகின் சின்ன கமலஹாசன் என்று போற்றப்படும் நடிகர் விக்ரம் திரையுலகில் வெற்றிகரமாக 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். ஆரம்ப காலத்தில் 9 வருடங்கள் தன்னை திரையுலகில் நிரூபிக்க கடினமாக போராடிக் கொண்டிருந்த விக்ரம் இன்று தமிழ் திரையுலகில் தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை கொண்டிருக்கிறார். நடிகர் விக்ரமின் முழு பெயர் கென்னடி ஜான் விக்டர். 1966ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி கிறிஸ்து தகப்பனாருக்கும் இந்து அம்மாவிற்கும் பிறந்தவர் விக்ரம். இவரின் சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரம்குடி. இவருக்கு அனிதா என்ற தங்கையும் அரவிந்த் என்ற தம்பியும் உள்ளனர். விக்ரமின் பள்ளி படிப்பு ஏற்காடு மேன்போர்டு பள்ளியில் கழிந்தது. பள்ளி நாட்களிலேயே கராத்தே, நீச்சல், குதிரை ஏற்றம் போன்றவற்றில் விக்ரம் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார். BA ஆங்கில பட்ட படிப்பை சென்னை லயோலா கல்லூரியில் முடித்தார் விக்ரம். விக்ரம் என்ற பெயரை தனது தந்தை தாயின் ஆரம்ப எழுத்துக்களிலும் தனது இயற்பெயரான கென்னடி மற்றும் ராசியிலும் இருந்து உருவாக்கி கொண்டார். லயோலா கல்லூரியில் MBA படித்துக் கொண்டிருக்கும் போது விக்ரமின் கவனம் மாடலிங் துறையின் பக்கம் திரும்பியது. சோலா டீ, TVS எக்ஸல், ஆல்வின் கை கடிகாரங்கள் போன்றவற்றிற்கு விக்ரம் மாடலாக தோன்றினார். 1990ஆம் ஆண்டு என் காதல் கண்மணி படத்தின் மூலம் நாயகனாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் விக்ரம். DJ ஜாய் இயக்கிய இந்த படத்தில் விக்ரமிற்கு ஜோடியாக ரேகா நம்பியார் நடித்திருந்தார். தொடர்ந்து தந்துவிட்டேன் என்னை, காவல் கீதம், மீரா போன்ற படங்களில் நடித்த விக்ரமிற்கு அத்தனை படங்களும் தோல்வி படங்களாக அமைந்தன. ஆரம்ப காலத்தில் அஜித், பிரசாந்த் மற்றும் பார்த்திபன் ஆகியோருடன் இணைந்து அவர்களின் படங்களில் நடித்து வந்தார் விக்ரம். சக நடிகர்களான பிரபுதேவா, அஜித் ஆகியோர்களின் படங்களுக்கு டப்பிங் வாய்ஸ் அளித்திருக்கிறார். பாலா இயக்குனராக அறிமுகமான சேது திரைப்படம் விக்ரமின் மொத்த வாழ்க்கையையும் மாற்றி எழுதியது. 1997ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த படம் சில காரணங்களால் 1999ஆம் ஆண்டு வெளியானது. ஆரம்பத்தில் திரையரங்குகளில் கூட்டம் அதிகமாக இல்லை. ஆனால் படம் பார்த்தவர்கள் கொடுத்த நல்ல விமர்சனம் படத்திற்கு நல்ல வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்தது. சென்னையில் மட்டும் 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது சேது திரைப்படம். இந்த படத்தின் மூலம் விக்ரமிற்கு கிடைக்க வேண்டிய தேசிய விருது 1 ஓட்டு வித்தியாசத்தில் மோகன்லாலுக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது. விக்னேஷின் நடிப்பில் ஆரம்பித்த சேது திரைப்படம் எதிர்பாராமல் விக்ரம் கைக்கு கிடைத்தது தனிக்கதை. சேது தொடங்கி தில், ஜெமினி, தூள், சாமி என்று வரிசையாக விக்ரமின் படங்கள் ஹிட் அடிக்க தொடங்கின. விக்ரமை தயாரிப்பாளர்கள் மொய்க்க தொடங்கினர். அன்று தொடங்கி இன்று வரை வருகின்ற எல்லா படங்களையும் ஏற்காமல் நடிப்பில் வித்தியாசம் காட்டக்கூடிய படங்களை மட்டுமே விக்ரம் ஒப்புக்கொண்டு வருகிறார். ஒரு பக்கம் கமர்ஷியல் படங்கள் அளித்தாலும் மறுபக்கம் நடிக்க வாய்ப்புள்ள படங்களையும் விக்ரம் ஏற்க தவறுவதில்லை. மீண்டும் பாலா இயக்கத்தில் இவர் சூர்யாவுடன் இணைந்து நடித்த பிதா மகன் திரைப்படம் சேதுவில் நழுவ விட்ட தேசிய விருதை விக்ரமிற்கு பெற்று தந்தது. காசி, அந்நியன், பிதா மகன், தெய்வ திருமகள் மற்றும் போன்ற படங்கள் விக்ரமின் நடிப்பு திறமைக்கு சான்றாக அமைந்தன. இதுவரை 52 படங்களில் விக்ரம் நடித்து முடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது விக்ரமின் மாறுபட்ட நடிப்பில் 10 என்றதுக்குள்ள திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது. இந்த படத்திற்கு பின்னர் ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் மர்ம மனிதன் என்ற படத்தில் நடிக்க உள்ளார் விக்ரம். ஏண்டா கண்ட்ரி